திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை வாசிப்போம். பிற்பாடு 19, 20, 21, 22 ஆகிய வசனங்களை எனக்காக ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசித்துவிட்டு 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. 19வது வசனம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ அவரிடத்தில் அவரோடு சேரக்கடவோ. ஒரு வழியிலே சொல்லுங்க. வேதாகமத்தில் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிக மிக அற்புதமான ஒரு நிருபம். எபிரேயர் நிருபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒன்றாக தியானிக்க முடியும். வெளிப்படுத்தின எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் லேவியராகமத்தையும் ஒன்றாக தியானிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் தானியேல் புஸ்தகத்தையும் ஒன்றாக தியானிக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, இது வேத பாடமாக அல்ல, ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் மூலம் திருச்சபைக்கு உணர்த்துகிறார். என்ன? சுத்திகரிப்பு என்கிற ஒன்றை நாம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக செய்து கொள்ளுகிற ஒரு அனுபவமாக பார்க்கிறோம். சுத்திகரிப்பு அப்படின்னாலே பாவம் நிவர்த்தி செய்வதற்கான அடையாளம். தோத்திரம். நான் இப்படி சொல்றேன், ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் சுத்திகரிப்புன்ற ஒரு நிலைக்கு எப்போ வருகிறான் அப்படின்னு கேட்டா, அந்த சுத்திகரிப்பு அவனுக்குள்ள என்ன உண்டாக்குது அப்படின்னு கேட்டா 3 விதமான அனுபவத்தை உண்டாக்குது. ஒன்று, அடுத்து அவன் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு அவனை தயார்படுத்துகிறது. எப்பயுமே ஒரு இடத்துக்கு நம்ம புறப்பட போறோம், ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேர போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம ஆடைகளை என்ன செய்து கொள்வோம்? உடுத்திக்கொள்வோம். ஒரு திருமண வீடா இருக்கலாம், ஒரு காது குத்துற விழாவா இருக்கலாம், அல்லது சொந்தக்காரவங்களை பார்க்குற விழாவா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னால நம்ம நல்ல ஆடைகளை என்ன செய்து கொள்வோம்? உடுத்திக்கொள்வோம். அப்படி ஆடைகளை உடுத்தி கொள்றதுக்கு முன்னால எத்தனாம் தேதி ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு முன்னாலே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். நம்ம மனசு பாருங்க, தோத்துறோம். இந்த குரங்கு புத்தி மாதிரி நம்ம பீரோல இருக்கிறதுல எதையாவது ஒன்றை எடுத்துட்டு நல்லதா மாட்டிட்டு போகலாம் அப்படின்னு மனசு என்ன செய்யாது? நினைக்காது. இதை எடுத்து மாட்டலாமா, அதை எடுத்து மாட்டலாமா, அந்த கலரை போடலாமா, இந்த கலரை போடலாமா. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நம்ம பெட்ல படுத்துக்கிட்டே என்ன செய்வோம்?
அப்படி யோசிப்போம் ப்ளூ கலர் போட்டால் நல்லா இருக்கும், இந்த சுடிதாரை போட்டால் நல்லா இருக்கும், இல்லை இந்த சேலையை கட்டினா நல்லா இருக்கும், சரி இந்த உடுப்புல தான் இப்படி அப்படின்னு கேட்டால் இல்லை, தோத்துறோம். தலை சீவுறதுல இருந்து காலில் செருப்பு மாற்ற வரைக்கும் பலவிதமான யோசனைகளோட பலவிதமான திட்டமிடுதலோட தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கடைசியில் இந்த ஒரு வாரத்தில் நினைச்சது எதுவுமே இல்லாமல் பீரோக்குள்ள இருந்து புதுசாக ஒரு கலர் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? இருக்கிறீங்களா? ஆமாம், தோத்துரும். கலர் ஒன்று திடீர்னு நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்ல தோத்துற உடுப்புகளை உடுத்தி நல்ல செருப்பை மாட்டி நல்ல கம்மலை மாட்டி நல்ல என்ன பாஸ்டர் பெண்களையே சொல்கிறீங்க ஆண்களில் அப்படின்றீங்களா? சோத்துரும் ஆண்களும் சொல்கிறேன். ஆமாம், தோத்துரும். கணவன் மனைவியாக போகிறாங்கன்னா கணவனும் ஒரே உடுப்பு அதே கலரில் தான் மனைவி என்ன செய்வாங்க? உடுத்துவாங்க. இப்படி அழகாக உடுத்தி நல்ல தலை சீவி நல்ல பவுடர் அடித்து நல்ல சென்டெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணினா கூட கண்ணாடிக்கு முன்னால் கிளம்ப போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை பார்ப்போம். மண்டை முடி கரெக்டாக இருக்கா, தலை சீவனது சரியாக இருக்கா, கொண்டையில் குத்துன கிளிப்பு கரெக்டாக இருக்கா, சேலையில் மடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து தப்பு இல்லை தோத்துறோம். ஆமாம், அது உங்கள் மண்டை உங்கள் கொண்டை, நீங்கள் எதை வேணாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம், பரவாயில்ல. ஆனால் பாருங்க, இப்படி எல்லாத்தையும் போய் முன்னால் நின்று ஒரு தடவை அப்படி பார்த்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு என்ன செய்வோம்? இதுக்கு பேர் தான் என்னது? தயாராகுதல். என்னதுங்க? தயாராகுதல். நல்லா கவனிக்கணும். நம்ம லைஃப்ல ஒரு காரியத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால, ஒரு காரியத்துக்கு நம்மளை சொந்தக்காரவங்களா மாத்துறதுக்கு முன்னால நம்ம கட்டாயமா என்ன செய்யணும்? நம்மளை தயார்படுத்தணும். நான் சொல்றேன், இந்த சுத்திகரிப்பு கூட நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க போகிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தயார்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் சுத்திகரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல இந்த சுத்திகரிப்புன்ற அனுபவம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நாமளே சீர்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அற்புதமான தருணம் தான் சுத்திகரிப்பு. கை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்? என் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கு? என்னுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்வு எப்படி இருக்கு? என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய தேவனை தேடுகிற தேவனோட எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாமளே உய்த்து ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுகிற, நம்மளை சீர்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் என்னது? சுத்திகரிப்பு. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒட்டுமொத்த 66 புத்தகத்திலையும் இந்த சுத்திகரிப்பை குறித்து சொல்லும்போது 2 காரியம் மட்டும்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அறிவுக்கு எட்டின வரைக்கும், நான் வேதத்தை தியானித்த வரைக்கும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த வரைக்கும் 2 விதமான சுத்திகரிப்பு. ஒன்று, இந்த சுத்திகரிப்பு அப்படின்னு சொன்னாலே ஒன்று பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பரிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே உலகத்துல புற மார்க்கத்திலிருந்து, புற மதத்திலிருந்து, புற ஜாதியிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நான் கிறிஸ்தவர், என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவர், என்னுடைய தாத்தா கிறிஸ்தவர், அவருடைய அப்பா கிறிஸ்தவர், ஆனா அதுக்கு முன்னால வேற ஒரு பாரம்பரியத்தில், வேற ஒரு கொள்கையில், வேற ஒரு வழிபாட்டு முறைகளில் நம்ம இருந்து நம்மளை அதிலிருந்து ஆண்டவர் ரட்சித்து என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ஆண்டவருடைய ஜீவாதிபதியாகிய இயேசுவை ஆராதிக்கிற வாய்ப்பை, வழியை நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனா பாருங்க, என்னதான் ரட்சிக்கப்பட்டா கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு பரிகாரம், நம்ம செஞ்ச தவறுக்கு, நம்ம செஞ்ச ஒரு அறியாமையில் நம்ம செஞ்ச சில காரியங்கள், பிடிக்காம செஞ்ச காரியங்கள், அருவருப்பான சில காரியங்கள், இதில் எல்லாத்தையும் நம்ம வெளியே வர்ற இதுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு. இயேசுநாதரே நம்ம செய்த பாவத்திற்கு பரிகார பலியாகத்தான் பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல நம்புறேன்னு சொல்றவங்கள அவரையிலே சொல்லுங்க. சார் கவனிங்க. இப்ப ஒரு பரிகாரம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் லேவியராகம புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, லேவியராகமம் முழுவதிலும் 2 விஷயத்தை மையப்படுத்தும். ஒன்று பலிகள், இன்னொன்று பண்டிகைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதன் என்றைக்கு பலியாக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் வாழ்வில் அவன் பண்டிகையை கொண்டாடுகிற மனிதனாக என்ன செய்வான்? மாறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலியாய் அர்ப்பணிக்காதவனுக்கு பண்டிகை இல்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா லேவியராகம புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, பாவத்திற்கு விமோச்சனத்தை உண்டாக்குகிற ஒரு பரிகாரம் தான் சுத்திகரிப்பு. கை வைத்து உரலிலே சொல்லுங்களேன். அப்ப பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி பலி செலுத்தப்பட்டது. அப்ப பலி செலுத்தப்பட்டால் ஒரே தரம் அது பரிகாரமாக என்ன செய்திருக்க வேண்டும்? மாறி இருக்க வேண்டும். ஆனால் அது தொடர்ச்சியாக, அது ஒரு வழக்கமாக, அது ஒரு செயல்பாட்டு முறையாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இயேசுநாதர் பார்க்கிறாரு, இதற்கு ஒரே பலியை உண்டாக்கணும்னா தன்னையே ஜீவ பலியா என்ன செய்யறார்? கொடுக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப்ல நமக்காக பலி செலுத்தப்பட்டபடினாலே அந்த பலியின் இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ரைட், கவனிங்க, தோத்துறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலம் ஒரு நிரந்தர சுத்திகரிப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். சோ நம்ம முற்றிலுமாக பரிகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, முற்றிலுமாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு அற்புத பாத்திரங்கள். அதை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துட கூடாது. பிசாசனுடைய தந்திரமான வேலை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நம்ம விழுவோமோ, எப்பெல்லாம் நம்ம தடுமாறுவோமோ, எப்பெல்லாம் நம்ம ஜெபத்துல குறைவோமோ, எப்பெல்லாம் விசுவாசத்துல குன்றி போவோமோ, எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போவோமோ, அப்பெல்லாம் பிசாசு நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பாவி. நீ யாரு? பாவி. நீ 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 அக்கிரமம் பண்ணிட்ட, உனக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது, ஆண்டவர் இயேசு உன் கூட இல்ல. தோத்துறோம். அப்பெல்லாம் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு விஷயம், மறுபடியும் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், மறுபடியும் அறிக்கையிட வேண்டிய விஷயம். நான் ஒருவேளை பாவிதான், ஆனால் என்னை பரிசுத்தமாக்குவதற்காக, என்னை சுத்திகரிப்பதற்காக இந்த உலகத்தில் சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கிறது. அது ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் அல்ல, அது கோழியினுடைய ரத்தம் அல்ல, அது மனுஷனுடைய ரத்தம் அல்ல. நான் ஆராதிக்கிற என் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அந்த இரத்தம் என்னை நிரந்தர சுத்திகரிப்புக்கு சொல்லுங்களேன் கொண்டு வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன். அதை எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல அது ரொம்ப முக்கியம். தோத்துறோம். பாவியாய் இருக்கிறேன்ற மனநிலையோட உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டா கடைசி வரைக்கும் நீங்க யாரா தான் இருக்க முடியும்? பாவியா தான் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யாது? கிரியை செய்யாது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க பாஸ்டர் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில முன்னொரு காலத்தில், இயேசுவை அறியாத காலத்தில், ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காத காலத்தில் நாம் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர், எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார், அவர் எனக்காக மரித்தார், என் பாவ சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற நம்பிக்கை என்றைக்கு எனக்குள் வந்ததோ அன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக என்ன செய்து விட்டேன்? மாறிவிட்டேன். அவர் பிள்ளையா மாறின பிற்பாடு நான் என் பழைய வாழ்க்கையை பத்தி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, என்னுடைய பழைய காரியத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு எனக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்படின்றதுக்காக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன். இப்ப எனக்கு முன்னால இருந்த பொறுப்பை விட ரொம்ப பெரிய பொறுப்பு என் கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரொம்ப பெரிய பொறுப்புக்கு உத்தரவாதியா இருக்கிறேன். எந்த பெரிய பொறுப்புக்கு? எனக்கு கொடுத்தாரே சுத்திகரிப்பு, எனக்கு கொடுத்தாரே புது வாழ்க்கை, எனக்கு கொடுத்தாரே பரிசுத்தம், எனக்கு கொடுத்தாரே ரட்சிப்பின் ஆடை, அதை நான் பத்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோ இதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பாவ நிவாரண பலி என்கிற ஒன்றுக்கு பிற்பாடு சுத்திகரிப்புன்ற ஒன்றுக்கு இன்னொரு ஒரு அடையாளத்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல லேவியராகமத்துல ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, எக்காலம் என்ன செய்யப்படும்? ஊதப்படும். நீங்கள் சுத்திகரிப்பு அடைவதற்கு, நீங்கள் பலி செலுத்துவதற்கு எக்காலம் என்ன செய்யப்படும்? எனக்கு நேரம் இல்லாதனால வேகமா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நல்லா நீங்க கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எக்காலம் ஊதப்படும் பொழுது நீங்கள் பலி என்ன செய்யப்படுகிறீர்கள்? செலுத்தப்படுகிறீர்கள். பலி செலுத்தப்படுவதும் போது அங்கே தேவனால் என்ன செய்யப்படுகிறீர்கள்? நினைவு கூறப்படுகிறீர்கள். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த சுத்திகரிப்பு, நான் சொல்றேன், இந்த 40 நாட்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்காக ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். எந்த இடத்தை, எந்த விஷயத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்குனா, முன்னொரு காலத்தில் இயேசுவை அறியாத காலகட்டத்தில் நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தின் விளைவால் பெற்ற விடுதலையை பழைய காலத்தில் செய்த பாவத்திலிருந்து சுத்திகரித்துக் கொள்வதற்கு இந்த 40 நாட்கள் அல்ல. அந்த 40 நாட்கள் இது எதற்குனா, முன்னொரு காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்துல, சாபத்துல, அழுக்குல, ஸ்தோத்திரம், எல்லா விதமான அருவருப்புல இருந்தேன். இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த விசுவாசத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அந்த விசுவாசத்தினால் எனக்கு உண்டான ரட்சிப்பு இன்றைக்கு எனக்கு நிரந்தரமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை நான் உனக்கு கொடுத்தனே, அதை நீ எப்படி கையாள்றேன்றத எக்காலம் ஊதி ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தில் மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அதை நான் நினைவு கொண்டு, அதை நான் நினைவு கூர்ந்து, அதில் நான் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த 40 நாட்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அலையிலே சொல்லுங்க. முன்னொரு காலத்தில் ஒரு முறை எக்காலம் ஊதப்பட்டது.
இப்போ வரப்போகிற நாட்கள்ல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிரதான தூதன் எக்காலத்தை என்ன செய்ய போகிறான்? ஊத போகிறான். அன்றைக்கு மரித்தவர்கள் உயிரோடு கூட என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வருகைக்காக மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசு வெளிப்பட்டு சபையாகிய மணவாட்டியை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் கரைதிரையற்ற மணவாட்டியாக, பரிசுத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக, அந்த பரலோக ராஜாவினுடைய சுதந்திரவாளியாக, என்னை குறைவில்லாத மாசற்ற ஒரு அற்புத மாளிகையாக அவருக்கு முன்னால நிறுத்துவதற்கு எனக்கு சுத்திகரிப்பு. அதைத்தான் பவுல் இந்த 10வது அதிகாரத்தில் என்ன செய்றாரு? சொல்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க முன்னால பலியை செலுத்தி 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 என்னதான் பலியை செலுத்தினாலும், என்னதான் புறா குஞ்சையும் ஆட்டுக்கடாவையும் காளைகளையும் பலி செலுத்தினாலும், அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல அந்த பலியினுடைய ரத்தத்தினுடைய ஆமென் ஒரு துளியை எடுத்து கொம்புகள்ல தெளிச்சாலும் நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆகையினால நீங்க எத்தனை பலி செலுத்தினாலும் உங்களுக்கு சுத்திகரிப்பு நிரந்தரமானது அல்ல. இப்ப நிரந்தர சுத்திகரிப்பை உண்டாக்குவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தினாலே, அந்த திரையினாலே மாம்சத்தை திரையாக உண்டாக்கி நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, வழியை அவர் என்ன செய்து கொடுத்தார்? ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே கிருபாசன தண்டைக்கு, தேவ சமூகத்தின் பிரசன்னத்துக்கு அருகிலே நமக்கு போவதற்கான வழியும் தைரியமும் என்ன செய்திருக்கிறது? கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என்னால கிருபாசனத்துக்கு பக்கத்துல போக முடியும், என்னால பக்கத்துல தேவ சத்தத்தை கேட்க முடியும், என்னால அருகில அவர் பிரசன்னத்தை உணர முடியும், என்னால அவருடைய கரத்தை பிடிக்க முடியும், என்னால அவரோட உறவாட முடியும், என்னால அவரோட அவருடைய பிரசன்னத்துல தலைத்து போக முடியும். அவருடைய சமூகத்தை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்ன பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் என் சொந்த பலத்தினால் அந்த திரையை உண்டாக்கி வழியை உண்டாக்கி வந்தவன் அல்ல. எனக்காக அவர் அவரையே பலியாய் கொடுத்து எனக்காக ஒரு வழியை அவர் என்ன செய்து கொடுத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு வழியில சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒரு வழியை உண்டாக்கி இருந்தா அந்த வழி என்னைக்கும் என்ன செஞ்சு போயிட்டு கிடக்கும்? அடைபட்டு போய் கிடக்கும், தோத்துரும், மூடி போய் கிடக்கும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம போட்ட ரூட்டு நமக்கே என்ன செய்யாது? என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்களே, தோத்துரும். நம்ம போட்ட ரூட்டு நமக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு பழகி போச்சு. தோத்துரும். இந்த மேப்பை பார்த்து இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இதில் ஒரு ரூட்டு. தோத்துரும். எப்படி எந்த வழியாக போனால் சீக்கிரமாக போகலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். தோத்துரும். அந்த வழியாக சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். சீக்கிரமான ஷார்ட் ரூட்டை பார்த்து நமக்கு நமக்கான உண்டாக்குன ரூட்டை என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். தோத்துறோம். அதனாலதான் ஷார்ட்கட்ல பெரிய ஆளாகிறது எப்படி? தோத்துறோம். ஆமா, இன்றைக்கு இரவில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 6 மாதத்துக்குள் உங்களுக்கு ஒரு அழகான பங்களா வரப்போகிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்மால வாயை திறந்து பார்த்து, ஆத்தாடி இன்னும் 6 மாசத்துல, ஆனா இன்னும் 6 மாசத்துல இல்ல, தோத்துறோம் 60 வருஷம் ஆனாலும் உழைக்காம வீடு வாங்கவே இருக்கிறீங்களா? ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். புளிய மரத்தை பார்க்குறேன், வேப்ப மரத்தை பார்க்குறேன், அந்த மரத்தை பார்க்குறேன், இந்த மரத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை சிலர் என்ன செய்வாங்க? உசுப்பு ஏற்றுவாங்க. நான் சொல்கிறேன், சத்திய வசனத்தின்படி, அது கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் வாழ்ந்து தேவனுக்கு உண்மை உள்ளவனாக வாழ்கிறானோ அவன் வாழ்வில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவார். அது நல்ல விளைச்சலை கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தை சொல்லுங்க. இந்நேரம் ஆமைன்னு சொல்லியிருக்கணும். ஒரு அழில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அப்பப்போ சிலர்கிட்ட சில மெசேஜ் வரும். தோத்துறோம். ஆமாம். அதில் நான் பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் சில மெசேஜ் வர்றதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். தோத்துறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆண்டவர் இன்னைக்கு ஓவர்ஃப்ளோ பண்ண போடுறாரு. தோத்துறோம். எப்படி? நான் போட்டால் தானே என் அக்கௌண்ட்டில் ஓவர்ஃப்ளோ ஆகும். அது எப்படி தானாக ஓவர்ஃப்ளோ ஆகும்னு எனக்கு என்ன செய்யலை. இருக்கிறீங்களா? என்ன ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. அப்படிலாம் ஓவர்ஃப்ளோலாம் என்ன செய்யாது? ஆகாது. தோத்துறோம். வேற ஒருத்தவங்க காரை கொண்டு வந்து வீட்டு வாசல் நிப்பாட்டியிருப்பாங்க. அது பச்சை கலராக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், ஊதா கலராக இருக்கும், சிவப்பு கலராக இருக்கும். தோத்துறோம். நீங்கள் விரும்பின கலரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வீட்டு வாசலில் சிவப்பு கலர் கார் நிற்குதா, அதில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க, அந்த காரை உங்களுக்கு தருவார். அவர் ஏற்கனவே லோன் போட்டு வாங்கியிருக்கிறார் SBI பேங்க்ல. 6 மாசமா கட்டலைன்னா 7வது மாதம் காரை அந்த SBI பேங்க் என்ன செஞ்சுட்டு போயிடும். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்களே? அதுக்குள்ள இல்லை ஆசீர்வாதம். நம்மளை நாம சரிப்படுத்திக் கொள்ளும்போது, நம்மளை சீர்படுத்திக் கொள்ளும்போது, நம்மளை தயார்படுத்திக் கொள்ளும்போது, நம்ம போய் சென்றடைகிற இடத்துல நமக்கான வரவேற்பை கர்த்தர் வைத்திருப்பார், நமக்கான எல்லையை கர்த்தர் வைத்திருப்பார், நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அங்கே வைத்து நம்மை அவர் கனப்படுத்துவார். கை வைத்து ஒரு வழியில சொல்லுங்க,
அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நாம் இப்பொழுது இன்னும் ஒரு சுத்திகரிப்புக்காக வந்திருக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு எதற்குனா, அதுக்கு முன்னால நமக்கு பாதை இல்ல, அதுக்கு முன்னால நமக்கு பாதை தெரியாது, அதுக்கு முன்னால நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ஒரு பாதை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? சேர்த்திருக்கிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப கவனிக்கணும். பவுல் இந்த தான் சொல்றாரு 10வது அதிகாரத்துல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பிரதர். 19வது வசனத்துல இருந்து வாசிங்க பிரதர். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, அவர் வழியை உண்டாக்கிட்டு அந்த வழியின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் பார்த்து குற்றப்படுத்தவே முடியாது. அப்படி அவன் குற்றப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தா நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அவனை துரத்துறதுக்கு, அவனை விரட்டுறதுக்கு, அவனை சபிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தோத்துறோம் என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். சில நேரங்களில் சொல்லுவோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றோம் தெரியுமா? தோத்துறோம். இயேசுவின் ரத்தம் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. தோத்துறோம். அவனுக்கு அது நல்லா தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும். கிருபாசன தண்டையில தைரியமா அவன் சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு. தோத்துறோம். உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்படாது, நீ பெரிய அயோக்கிய, நீ பெரிய திருடு, நீ பொய்யன். தோத்துறோம். அவனுக்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்மளை பார்த்து என்ன செய்வான்? என்ன ஒரு மாதிரியே பாக்குறீல? தோத்துறோம். அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். தோத்துறோம். நம்மளை குற்றப்படுத்துறதே அவன் பொழப்பா போச்சு. ஆமா, நீ அப்படி இருந்தீல, நீ இப்படி இருந்தீல, உன் பார்வை சரியில்லாம இருந்துச்சுல, உன் நடக்க சரியில்லாம இருந்துச்சுல, நீ அந்த தப்பு பண்ணவன் தானே, இந்த தப்பு பண்ணவன் தானே, நீ இங்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்க மாட்டாரா, நீ போய் பாட்டெல்லாம் பாடுற, நீ போய் பிரசங்கம்லாம் பண்ற, நீ அல்லேலியாலாம் சொல்ற, நீ அந்நிய பாஷையெல்லாம் பேசுற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு பக்கத்துல நின்று தேவையில்லாம பேசுவான் பேய். தோத்துறோம். அவனை பார்த்து நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால உனக்கு சொல்லுகிறேன், எனக்குள் இருப்பது நான் அல்ல, என்னுடைய ரத்தம் ஓடல, எனக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை மேற்கொண்டு எனக்கு ஒரு ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு அற்புதம், இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு வழி. இயேசுவின் ரத்தம் என்னை கொண்டு போய் அவருடைய கிருபாசன தண்டையில அவர் சமூகத்திலே சேர்த்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவன் நீங்க இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவன் துண்ட காணான், துணியை காணான்னு உங்களை பார்த்தா எனக்கு அப்படி நம்பிக்கையே வர மாட்டேங்குது. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இயேசுவின் ரத்தத்தை உங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது. தோத்துறோம். பேய்க்கு முன்னால் நின்று வந்திருக்கிற யார் தெரியுமா? மோதிஸ், கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்றேன், என்னை பத்தி உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான், உன்னை பத்தியும் தெரியும், உங்க அப்பாவை பத்தியும் தெரியும், நீங்க போயிட்டு வாங்க ராசா அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான். நம்ம முன்னால நின்றுட்டு அவன் நம்மளை அப்படியே மிரட்டும் போது நம்ம சொல்லணும், டேய் சப்ப மண்டை, உன்னை நசுக்கிட்டு எங்க அப்பா அதிகாரத்தை எங்க என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு, கொடுத்துட்டு போயிருக்காரு, நீ வாழு தான் உனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு, தலைய அப்பா ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, நசுக்கிட்டாரு. அவருடைய ரத்தம் எனக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் உன்னை மேற்கொள்ளுவேன், அந்த ரத்தத்தினால் உன்னை ஜெயிப்பேன், அந்த ரத்தத்தினால் நான் உன்னை ஒன்றுமில்லாதவனாய். ஒரு அழில சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை பயமுறுத்துகிற சத்துருக்கள் இரவு நேரங்களில் தூங்க விடாத அளவுக்கு கெட்ட கெட்ட கனவுகள், கெட்ட கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து நிம்மதியை கெடுக்கிறானா? தோத்துறோம். தூக்கம் வர முடியாம போராடுதா? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம். எந்திரிச்சு நின்னு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத சாத்தானே, நீ என்னை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்தினால அவருடைய ரத்தத்தினால உன்னை ஜெயம் எடுக்கிறேன் சொல்லி பாருங்களேன். தோத்துறோம். ஒரு அயர்ந்த நித்திரை ஆவியானவர் உங்களுக்கு தருவாரு. ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போக முடியாம பயம், திகில், தோத்துறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. சிலருக்குலாம் எப்ப பார்த்தாலும் யோசனையே மரணம் 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 மரண பயம் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, இப்ப ஆயிடுமோ, அப்ப ஆயிடுமோ, இப்ப செத்துருவோமோ. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பிசாசு வந்து சொல்லுவான், அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு தண்ணி லாரி வருது பார், அது உன்னை அடிக்க போது பார், அதுல நீ விழுந்து சாக போற பார். தோத்துறோம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானா நம்மள அறியாமலே அந்த தண்ணி லாரிக்குள்ள போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். நான் சொல்றேனே, தோத்துறோம். பிசாசு தண்ணி லாரியில வந்தாலும் சரி, ட்ரெயின்ல வடிவலத்துல வந்தாலும் சரி, என் கூட இருக்கிறது இயேசுவின் ரத்தம். ஆமென்.
ஆமென். அவர் என்ன வச்சு திட்டம் பண்ண எந்த ஆசீர்வாதமும் தடைபடவே படாது. அவர் எனக்கு செய்யணும்னு நினைச்சது தடைபடாது. நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே மரண பயத்தை துரத்துகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே பிசாசின் அதிகாரத்தை உடைக்கிறேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம கிருபாசனத்துக்கு வருவதற்கு ஆமென் தோத்திரம் இயேசுவானவர் எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவர் முதல்ல நமக்கு அவருடைய சரீரத்தின் மூலம் ஒரு திரைய ஒரு வழியை என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி வைத்திருக்கிறார். இரண்டாவது அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். மூணாவது அழகா சொல்றாரு, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர். அதுவும் இயேசுதான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதானமான ஆசாரியர் யார்தான்? இயேசுதான். இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாரு? ஆமென். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையும் போது, பிரசன்னத்துக்குள்ள நுழையும் போது, தேவ சமூகத்துக்குள்ள நுழையும் போது, அவர் சமூகத்துக்கு பக்கத்துல வரும்போது, ஆமா, யாராவது குறுக்கே கேட்ட போட்டா தோத்திரம் நம்முடைய காரியங்களை குறித்து நம்மளை குற்றப்படுத்தினா, நம்மளை தேவ சமூகத்துல போக விடாம தடை செஞ்சா, அது மாம்சமா இருக்கலாம், சிந்தையா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நோயா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு தேவ சமூகத்துல நம்மளை போக விடாத அளவுக்கு தடை பண்ணும்போது பிரதான ஆசாரியராகிய இயேசுனுடைய வேலை என்னன்னா, பிதாவினிடத்தில் வலது பார்சத்தில் அமர்ந்து உங்களுக்காக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார், மன்றாடுவார். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. உங்க பலவீனத்துல, உங்க இல்லாமையில, உங்க பற்றாக்குறையில நீங்க சோர்ந்து போயிடாம தோத்துறோம். நீங்க இன்னும் முன்னேறி போவதற்கு, இன்னும் நீங்க ஜெபம் இன்னும் முன்னால ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நெருங்கி சேர்றதுக்கு உங்களுக்காக எப்பொழுதும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றளவு நமக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெயர் இயேசு. இயேசு 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 சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு பாருங்க. எப்படியாவது நம்மளை அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், சேர்த்துறணும். அவரோட உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கணும், இணைச்சிக்கிறணும். தோத்துறோம். விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு பொசசிவான ஆண்டவர் உலகத்துல யாருமே இல்லை. தோத்துறோம். புருஷன் மனைவியை என்ன செஞ்சிருவாங்க, விட்டு கொடுத்துருவாங்க. நினைச்ச மாதிரி இல்லைன்னா விட்டு கொடுத்துருவாங்க. தோத்துறோம். மனைவி புருஷனை நினைச்ச மாதிரி இல்லைன்னு என்ன செஞ்சிடும், விட்டு கொடுத்துரும். தோத்துறோம். ஆமா, நம்ம அந்த காலம் தான். பழைய மொழிலாம் கல்லானாலும் கணவன், அதெல்லாம் அந்த காலம் தான். தோத்துறோம். இப்பெல்லாம் மூஞ்சியை பாரு, மண்டையை பாரு, கண்ணை பாரு, மூக்கை பாரு, கழுத்தை பாரு. தோத்துறோம். நான் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்தேன். என்னைய கஷ்டப்பட்டு கிளி மாதிரி வளர்த்து யார் கையில் கொடுத்துட்டாங்க. தோத்துறேன். நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க. இருக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விட்டு கொடுத்துருவாங்க. தாய் தகப்பனை விட்டு கொடுத்துருவாங்க. பிள்ளைகள் ஸ்தோத்திர பெற்றோரை விட்டு கொடுத்துறாங்க. சொசைட்டி அப்படித்தான், சமுதாயம் அப்படித்தான். எல்லாரும் விட்டு கொடுக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனா நான் சொல்றேன், எந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டாலும் உங்களை ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுக்காத ஒரு அற்புதமான நேச மணவாளன் இந்த உலகத்தில் இருக்கிறார்னா அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா இருங்க. நான் கண்ணை திறந்துட்டே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். தோத்துறோம். உங்களை விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு. எந்த நிலைக்கு நீங்க போனாலும் அந்த நிலை வரைக்கும் வந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில நீங்க படுக்கை போட்டாலும் நான் ஆராதிக்கிறவர் அங்கேயும் இருப்பார். ஆமென். ஆமென். மரண இருளின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலம், அவருடைய தடி நம்மை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தோத்துறோம். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உலகத்துல எப்படிப்பட்ட மோசமான பாவத்துக்குள்ள ஈடுபட்டு எப்பேற்பட்ட மோசமான நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டாலும், ஆமென், இந்த பாவத்தினால, இந்த அருவருப்பினால, இந்த மோசமான குடியினால உங்களை சார்ந்தவங்க அத்தனை பேர் உங்களை விட்டு விலகினாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரா. இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரி. உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக இந்த மாலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க. பிரதான ஆசாரியராய் மன்றாடுகிறார். அவருடைய இரத்தத்தை கொடுத்து தைரியத்தை உண்டாக்குகிறார். அவரையே கொடுத்து வழியை என்ன செய்திருக்கிறார்,
நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இவ்வளவு பெரிய பரிசாக பெற்ற இந்த மாபெரும் சுதந்திரத்தை நம்முடைய சுத்திகரிப்பின் மூலம் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை, நாளை காலை, அதே போல நாளை இரவு, இந்த 3 செய்தியை நான் கொடுக்கணும்னு என்ற சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் இந்த ஒரே வசனத்திலிருந்து தான் 3 காரியத்தை நான் என்ன செய்ய போறேன்? பேச போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய 3 இடங்கள். ஆமா, நம்முடைய சுத்திகரிப்பில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய, நான் இப்படி சொல்றேனே, நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய, நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய, நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இந்த 3 இடங்கள்ல மிக முக்கியமான முதல் இடம் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 22வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். துர்மனசாட்சி நீங்க, துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், ஜலத்தால் கழுவப்பட்ட, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். கிருபாசன தண்டைக்கு, தேவ பிரசன்ன தண்டைக்கு சேர கடவோம். அப்ப பவுல் 3 விஷயத்தை அழகா சொல்றார். 1, துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம். 2வது, சுத்தமான ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். 3வது, உண்மையுள்ள இருதயத்திற்குள் இருக்கிற விசுவாசத்தின் பூரணம். உண்மையுள்ள இருதயத்துக்குள் இருக்கிற விசுவாசத்தின் பூரணம். நல்லா கவனிக்கணும். இந்த 3ஐத்தான் நாம இப்ப தயார்படுத்தணும். கை உயர்த்தி ஒரு வழியில சொல்லுங்க பார்ப்போம். இந்த 40 நாள் சுத்திகரிப்புல பலவிதமான செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல விஷயங்களை சுத்திகரிப்பதற்கு உங்களோட பேசியிருப்பாங்க. கண்ணை சுத்திகரிக்கிறதுக்கு, வாயை சுத்திகரிக்கிறதுக்கு, காதை சுத்திகரிக்கிறதுக்கு, தோத்திர சரீர அவயவங்களை சுத்திகரிக்கிறதுக்கு, ஆமா, இருதயத்தை சுத்திகரிக்க, இப்படி பலதரப்பட்ட செய்திகளை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த முதல் பகுதியில் நான் உங்களோட பேச போறது என்னன்னா, ஆமென், வேதம் சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம். துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்தமாக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். பைபிள்ல 50 விதமான இருதயம் இருக்கிறது. நான் பைபிளை படிச்ச வரைக்கும் நான் ஒரு 50 விதமான இருதயத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்? எடுத்து வச்சிருக்கிறேன். 50 இருதயத்தை பேசணும் அப்படின்னா 50 நாள் எனக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் இங்கே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க. துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். ஆமா, துர்மனசாட்சினா நல் மனசாட்சின்னு ஒண்ணு என்ன செய்யுது? இருக்கா இல்லையா? தோத்திரம். ஆமா, துர்மனசாட்சி வேற, நல் மனசாட்சி வேற. நம்ம எல்லாருக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. தோத்திரம். ஆமா, சிலர்லாம் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு விரோதமா இப்படி பேசுறியப்பா, மனசாட்சிக்கு விரோதமா இப்படி செய்யறியப்பா, உனக்கு உள்ளவே தெரியும் இது தப்புன்னு என்ன செய்யும்? தெரியும். ஆனா இதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச நீ இப்படி பேசுறிய, உனக்கு நியாயமா அப்படின்னு சிலர் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. துர்மனசாட்சி, அதுதான் துர்மனசாட்சி. தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை தப்ப தைரியமா என்ன செய்வாங்க சிலர்? அது பேசுறது தவறான வார்த்தை, இந்த வார்த்தையை பேசவே கூடாதுன்னு நமக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஆனா கூட அந்த வார்த்தையை தைரியமா என்ன செய்வோம்? பேசுவோம். அது நம்மள 4 பேரை காயப்படுத்துமே, 4 பேருடைய மனசை புண்படுத்துமே, அது மற்றவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்குமே அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை ரொம்ப துணிச்சலோட, அதை ரொம்ப தைரியத்தோட பேசுறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்னன்னு சொல்லலாம்னா, அவங்க மனசாட்சி என்ன மனசாட்சி? துர்மனசாட்சி, மோசமான மனசாட்சி. சொல்லும், உள்ள சொல்லும். இதெல்லாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசி 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 மற்றவங்களை காயப்படுத்தி மற்றவங்களை வேதனைப்படுத்தி பழகி போனதுனால அது தப்புனே உங்களுக்கு என்ன செய்யாது. அதனால தான் சங்கீதம் 1 சொல்றாரு பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவருடைய வார்த்தையில தியானமா இருந்து கற்றுக்கொள். அப்ப நீ நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் பலனை தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நீ என்ன செய்வ? இருப்ப. அப்ப நமக்கு தெரிந்தே சில காரியத்தை செய்யறோம், சில விஷயத்தை பேசுறோம், சில விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மனசாட்சி துர்மனசாட்சி. அப்ப நல் மனசாட்சின்னு ஒண்ணு என்ன செய்யுது? இருக்கு. இந்த நல் மனசாட்சி என்ன செய்யும் அப்படின்னா, சில நேரங்கள் சில தவறுகளை செய்யும் போது உள்ள என்ன செய்யும்? வாதிக்கும். தோத்திரம். உள்ள வாதிக்கும். ஆமா, எங்க சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது தோத்திரம், ஆமா, ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி நறுக்குன்னு விசுவாசிகள் என்ன செய்யும்? போய்
குத்தும். தோத்துறோம், குத்தும். எங்க அக்கா ஒரு அக்கா இருந்துச்சு சர்ச்சில், இப்போ இல்லை. தோத்துறோம். ஆமா, அந்த அக்கா வந்து ஒரே கம்ப்ளைண்ட். யார்கிட்ட அப்படின்னா, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல. தோத்துறோம். அது போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்னா, மற்ற விசுவாசிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். இந்த பாஸ்டருக்கு எப்பா பார்த்தாலும் வேற வேலையே இல்லை, என்னையே குத்தி 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 என்ன செய்யறாரு, பேசுறாரு. நான் எங்க சபையில தோத்துறோம், இங்க இல்ல, எங்க சபையில எப்படி பேசுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமென் தோத்துறோம், தெரியாம பேசுறதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. அப்படி சாட மாடையா, அப்படி இலைமறை காயா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பேசுறதெல்லாம் என் பழக்கம் கிடையாது. தோத்துறோம். தெரிஞ்சிருச்சுன்னா நேரா வச்சு இறக்கிடுவேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நேரா சொல்லிடுவேன். ஆமா, தோத்துறோம். பாஸ்டர் பலிபீடத்தை அப்படி பயன்படுத்தக்கூடாது. நான் பலிபீடத்தை பயன்படுத்தல, பைபிள் இருக்கிற வசனத்தை பயன்படுத்துறேன். தோத்துறோம். இந்த வசனத்தை நேரா உங்களுக்கு சொல்லாம வேற எந்த சைடு வழியாவும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சைடு வழியா வர்றதெல்லாம் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். தோத்துறோம். நூதனமா உள்ள வர்றவன் தான் அப்படி சைடா வருவான். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை நேரா வரும். இருக்கிறீங்களா? ஒரு அழிலே சொல்லுங்க. தோத்துறோம். இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் 4 விசுவாசிட்ட போய், பாஸ்டர் என்னை பத்தி குத்தி குத்தி பேசுறாரு, என்னை பத்தி குத்தி குத்தி பேசுறாரு. நான் பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லி தான் பேசுவேன். தோத்துறோம். யாருக்கோ ஒருவருக்கு பேசுகிறேன் என்று அல்ல, இந்த வசனம் யாருக்கு என்னைத்தான் ஆண்டவர் பேசுகிறார், என்னைத்தான் பாஸ்டர் பேசுகிறார் நினைக்கிறீர்களோ, சத்தியமாகது உங்களுக்கு தான். வழியில சொல்லுங்க, நிஜமாகவே அது உங்களுக்கு தான் அப்படின்னு பேசுவேன். தோத்துறோம். ஒரு 4 விசுவாசி சேர்ந்து வந்து என்கிட்ட வந்து கேட்டுச்சு, பாஸ்டர் இப்படி வாரம் அந்த அக்காவை குத்தி குத்தி பேசுறீங்களா, ஏன் அப்படி குத்தி குத்தி பேசுறீங்க? தோத்துறோம். இலைமறையா காயா அப்படி குத்துறீங்களாம்ல. நான் சொல்றேன், இலைமறை காயாலாம் குத்தல, நேராவே தான் குத்துறேன். இந்த வசனம் குத்துதுன்னு தெரியுதுல, மனம் திரும்பி தொலைஞ்சாதான் என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்களே, தீவிரவாதி மாதிரியே இருக்கானே அப்படின்றீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நேரா ஆண்டோடைய வார்த்தை வந்து குத்தும் போது, பாதிக்கும் போது, மனசை உணர்த்தும் போது, உங்களுக்குள்ள நல் மனசாட்சி இருந்தா மட்டும்தான் அது பாதிக்கும். நல் மனசாட்சி இல்லாம துர்மனசாட்சி இருந்துச்சுன்னா பிரசங்கம் பண்றவரையே எந்த ஊர்னு என்ன செய்யும், கேட்கும். அப்படியே முறைச்சு பார்க்கும். தோத்துறோம். நான் எவ்வளவு பலிபீடங்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளவு கூட்டங்களை பார்த்துருக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து முறைச்சு பார்க்கும். அது என்ன நினைக்கும்னா, முறைக்கும் போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலான்னு நினைச்சு முறைக்கும். ஆனா அப்பதான் என் சுவிட்சே ஆன் ஆகும். சொல்லுங்க. அப்பதான் ஸ்பீடா தோத்துறோம். ஆமா, ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யும், வரும். நான் ஒரு முடிவு பண்ணிடுவேன், 500 பேர் வந்திருக்கிறாங்களா, அந்த அக்கா மட்டும் முறைக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரசங்கம் 500 பேருக்கு அல்ல, அந்த அக்காவுக்கு தான். அந்த அக்காவை மனம் திரும்புதலுக்கு நடத்தாம என் ஊழியம் ஓய்வது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. கவனிங்க, துர்மனசாட்சி நம்ம செய்யற காரியத்தை நியாயப்படுத்தும், நம்ம செய்யற தவறை கொஞ்சம் கூட உணர்த்தாது, அது இருதயத்தை கடினப்படுத்திடும். நம்ம போற பாதை ரைட்டு. ஆமா, ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, தோத்துறோம், மேல வெள்ளை காக்கா பறக்குதுன்னா நல்ல, ஆமா, ஐயோ ஒரு காக்கா இல்ல 3 காக்கா என்ன செய்யுது, பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்துறோம். எதுக்குன்னா, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு ஜால்ராவை போட்டா தான் காரியம் நடக்கும்னு சொன்னா, வெள்ளக்காக்கா இல்லையா, வெள்ளக்காக்காவோட சேர்ந்து இந்த 4 காக்கா வேற வேற கலர்ல எல்லாம் என்ன செய்யுது, தான் பிடிச்ச முயலுக்கு, நான் பிடிச்ச முயலுக்கு, ஊர்ல உலகத்துல எல்லா முயலுக்கும் எத்தனை கால் தான், 4 கால் தான். ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்த காலில் நிற்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? 3 கால் தான் இருக்குன்னு ஒத்த காலில் நிற்கிற ஆளுகள் தான் ஆபத்தான ஆட்கள். தோத்துறோம். புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் துர் மனசாட்சி. ஆனா நல் மனசாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறு செய்யாத மனுஷனே, நான் தவறை நியாயப்படுத்தல, கவனிக்கணும். தோத்துறோம். ஆனால் தவறை தவறாகவே செய்து கொண்டிருக்காமல் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பிடணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அறிக்கை செஞ்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பிள்ளைகள் ஆமென் அந்த நல் மனசாட்சி என்ன செஞ்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. உலகத்தின் மேல பைபிள் சொல்லுது, தேமாய் பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து தன் நல் மனசாட்சியாகிய கப்பலை என்ன செய்து விட்டான், சேதப்படுத்திட்டான். பவுல் அங்கலாய்க்கிறார். இன்னைக்கு செய்யற காரியங்கள், உடுப்பு ரொம்ப மோசமா இருக்கு தெரியுது, தோத்துறோம். ஆமா, மண்டையில குத்துற கிளிப்பு வித்தியாசமா இருக்கு தெரியுது. ஆமா, பார்க்கிற பார்வை மோசமா இருக்கு தெரியுது, பார்க்கிற ஸ்டைல் மோசமா இருக்கு தெரியுது, பார்க்கிறதுக்கு அழகா இருந்த மூஞ்சியை அசிங்கமா மாத்தி மேக்கப் பேர்ல கேவலமாக்கி இருக்கு, பார்த்தா அது தெரியுது. ஆனா கூட அது தவறு தெரிஞ்சா கூட அது மனசுக்கு என்னவா இருக்கு, நல்மனசாட்சி நீ செய்யறது எதுவுமே தவறில்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அது வாதிக்கும், உள்ள வாதிக்கும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் நமக்கும் இடரலா இருக்கு, மற்றவங்களுக்கு என்னவா இருக்கு, இடரலா இருக்கு. தோத்துறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற விதம், தோத்துறோம், மற்றவங்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு கலாச்சாரம் எல்லாம் மாறிடுச்சு. பெரியவங்களுக்கு முன்னால சின்னவங்க உட்காராம வளர்ந்த காலங்கள்லாம் மாறி இப்போ ஆப்போசிட்ல உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே என்ன செய்யுது,
நம்மலாம் நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைங்களை பெற்றோர்கள் சொல்லி அனுப்புவாங்க. போய் தாத்தா வந்திருக்கிறாரு, மாமா வந்திருக்கிறாரு, அண்ணன் வந்திருக்கிறாங்க, நீ போய் ஸ்தோத்திரம் சொல்லு, வணக்கம் சொல்லு, வான்னு சொல்லி உள்ள உட்கார வை, வாங்கன்னு சொல்லி கேளு, ஒரு செம்பில் தண்ணி கொடுத்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்து குடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. இன்னைக்கு பெற்றோரும் செய்யறது இல்லை, பிள்ளைகளையும் செய்ய. நான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கேங்க, நான் இப்படி தாங்க பேசுவேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பெற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆமென், பெற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறது இல்லை, கற்றுக் கொடுக்கறது இல்லை. கேட்டா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என் பிள்ளைக்கு கால் மேல கால் போட்டு பழகி போச்சு, அதனால அதை என்ன செய்ய மாட்டேங்கு, மாற்ற மாட்டேங்கு, போட்ட காலை திரும்ப எடுக்க பலன் இல்லாம போயிடும். ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம என்ன செஞ்சாகணும், கொடுத்தாகணும். முதிர்ந்தவர்கள், அதுவும் ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், நம்ம வீட்டில் நான் சொல்லுவேன், நம்முடைய சபையில மூத்தவர்கள் இருப்பாங்க, வயதானவர் இருப்பாங்கன்னா அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். நம்ம வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்கள கனப்படுத்தணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும். காலம் போன காலத்தில், வயசான காலத்தில், இன்னும் போய் சேர வேண்டிய காலத்தில் இன்னும் உசுரோடு இருந்துக்கிட்டு உசுரை வாங்குது, போய் தொலைய வேண்டியதானே, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தோத்துறோம். ஆமாம், உங்கள் மாமனார் மாமியார் வயதானவங்களா இருந்தாங்களா, தோத்துறோம். சகோதரிகள் சகோதரர்கள் தயவு செய்து பெற்றோர்களை என்ன செய்யுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கட்டும் கொஞ்சம் வெளியிலையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலிம் திருச்சபைக்கு வரக்கூடியவங்க தோத்துறோம். ஆமென். ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, மாதிரியா இருக்கணும். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல அவங்களுக்கு முதல் இடத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். வயதானவர்கள் ஆமென் தோத்துறோம். சில நேரங்களில் வயதான ஆக 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 குழந்தைகளை போற என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறோன்னு என்ன செய்யாது, தெரியாது. சில நேரங்களில் அவங்க பேச தெரியாமல் பேசிடுவாங்க. உடனே பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அவங்கள மிரட்டுறாங்க, அவங்கள ஒரு மாதிரி பேசுறாங்க, அவங்கள காயப்படுத்துறாங்க. நான் சொல்றேன், வயது முதிர்ந்தவர்கள் மனது என்ன செய்யப்படக்கூடாது, காயப்படக்கூடாது. நல் மனசாட்சி இருந்தா சில நேரங்கள் அப்படி பேசினா உள்ள என்ன செய்யும், வாதிக்கும். நீ பேசுனது தப்பு, அவங்களை அப்படி நடத்தியிருக்க கூடாது, அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் நடந்திருக்க கூடாது, அந்த இடத்துக்கு நீ போயிருக்க கூடாது, அப்படி நீ பேசியிருக்க கூடாது, அப்படி நீ பார்த்திருக்க கூடாது. இது நல் மனசாட்சி உள்ள என்ன செய்யும், வாதிக்கும். வாதிக்கிறது மட்டுமல்ல, உடனடியாக அதை அறிக்கை செய்ய வைக்கும், உடனடியாக மன்னிப்பு கேட்கும், உடனடியாக இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல் மனசாட்சி உள்ள இருதயம் இன்றைக்கு தேவை. கை வைத்த ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். துர் மனசாட்சி மாறி நல் மனசாட்சி நமக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அந்த அடையாளம் நமக்கு கட்டாயம் என்ன செய்யும், வரும். நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல முதல் இடம் நம்முடைய நல் மனசாட்சி உள்ள சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் நமக்கு தேவை. கை வைத்த அலையிலே சொல்லுங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் மேல் வீட்டில் மேலே ரூமில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தோத்துறோம். கொஞ்ச நேரமாக, ரொம்ப நேரமாக ஆண்டவர் என்னைய பைபிள் படிக்க வச்சார் இன்னைக்கு. தோத்துறோம். ஆமாம், நான் லேவியராம புஸ்தகம் முழுவதையும் படித்தேன். அதுக்கப்புறம் ஆமாம், ஆதியாகம புஸ்தகத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30வது அதிகாரத்திலிருந்து அப்படியே படிச்சுட்டே வரும்போது ஆமென் 3 விதமான இருதயத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஆமென், மன்னித்து மறக்கும் இருதயம். சொல்லுங்க. நல் மனசாட்சி உள்ள இருதயமா இருந்தா அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன்னிக்கும், அடுத்து மறந்துடும். அதை மன்னித்து மறந்துடும். சில சொல்லுவாங்க, மன்னிச்சிட்டேன் பிரதர், ஆனா என்னால உங்களுக்கு இன்னும் நல் மனசாட்சி வரல பிரதர், நீங்க இன்னும் அந்த விஷயத்துல சுத்திகரிக்க படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 உள்ள நுழைய போறோம். 2024 கடைசி. தோத்திரம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. இனி எல்லாம் மூடெல்லாம் மைண்டெல்லாம் எதில் இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்மஸ் 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 கிறிஸ்மஸ். தோத்திரம். நான் சொல்றேனே, உங்க மூடை கொஞ்சம் என்ன செய்யுங்க, மாத்துங்க. உங்க மைண்ட் செட்டப்பை கொஞ்சம் மாத்துங்க. ஆமா, இன்னும் உங்க மனசாட்சி எப்படி இருக்கு, அது வாதிக்குதா அல்லது கடினமா இருக்கா, அது குத்துதா அல்லது திருப்திப்படுத்துதா, சுய நீதிக்குள்ள நம்மளை கொண்டு போகுதா? நம்முடைய இருதயம் நல் மனசாட்சி உள்ள இருதயமா என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். உங்க எல்லாருக்கும் யோசேப்பினுடைய அனுபவங்கள் எல்லாம் நல்லா தெரியும். தன்னுடைய ஸ்தோத்திரம், ஆமா, 17வது வயதுல கர்த்தர் தரிசனத்தை என்ன செய்றாரு, வெளிப்படுத்துறார். 13 ஆண்டுகள். அந்த 13 ஆண்டுகளும் பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல பயங்கரமான கொடூரமான வருடங்கள். 30 வயசுல போய் சிங்காசனத்தில் நிற்கிறான். தோத்திரம். பார்வோனுடைய அரண்மனையில் ராஜ சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கிறான். ஆனால் அந்த 13 ஆண்டுகள் இருக்கு பாருங்க, மிக கடுமையான காலம், மிக வேதனையான காலம், மிக கண்ணீர் நிறைந்த காலம். நான் சொல்றேன், சில நேரங்கள் நீங்க சொல்லுவீங்க, இந்த 12 மாசத்துல பாஸ்டர், கடந்த 11 மாசம் இருக்கு பாருங்க பாஸ்டர், என் லைஃப்ல மோசமான வருஷம். இந்த 2024 திரும்ப வராது.
இல்லையா சொல்லுங்க. 2024 திரும்ப வராது. தோத்துறோம். நீங்க தைரியமா இருக்கலாம். ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த 11 மாதங்கள் என் லைஃப்ல படாத பாடுபட்டுட்டேன். ஆமா, எல்லா இடங்களையும் அவமானம், எல்லா இடங்களையும் தலைகுனிவு, செய்யாத தவற செஞ்சதா குற்றச்சாட்டு, விமர்சனம், கேலி, கிண்டல், இழப்புகள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், தூக்கமில்லாத இரவுகள். நான் சொல்றேன், யோசேப்புக்கு 13 வருடங்கள் அந்த மாதிரியான நிலைமை. கர்த்தர் குறித்த காலம் வந்தபோது, கர்த்தர் நியமித்த நேரம் வந்தபோது, கர்த்தர் அவனை யோசேப்பை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சு பார்வோனுடைய 2வது ரதத்தை கொடுத்து, பார்வோனுடைய மோதிரத்தை கொடுத்து, ஆமென், சகல காரியத்திலையும் யோசேப்பை எகிப்தில் கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். ஆமென். சொல்றேன், ஏற்ற நேரம் வரும் சகோதரா, ஏற்ற நேரம் வரும் சகோதரி. உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க, உங்களை இல்பொருளாக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க, உங்க வார்த்தையை கொஞ்சம் கூட நினைக்காதவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்களோ, எந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலர் கையில் விற்று போட்டார்களோ, அதே சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்னால முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். அது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அதிகமான முறை, அநேகமான முறை யோசேப்புக்கு முன்னால என்ன செய்யறாங்க? வந்து 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 விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள், பணிந்து கொள்ளுகிறார்கள், தயவா நிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தும் போது, அவன் நேற்றைக்கு கூட ஒரு சபையினுடைய ஆலய பிரதிஷ்டையில நான் பேசினேன். தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்தும் போது, மனிதனுடைய கனம் வேறு, தேவனுடைய கனம். நான் சொல்லுவேன், பிசாசும் கனப்படுத்துவான், பிசாசும் கனப்படுத்துவான், மனுஷனும் கனப்படுத்துவான். தோத்துறோம். மனுஷனுடைய கனம் நமக்கு பாராட்டாகவும் பரிசாகவும் புகழ்ச்சியாகவும் வந்து என்ன செய்யும்? நிற்கும். அதுவும் ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஐயோ உங்களை போல ஒரு ஆள் இல்லை பிரதர், சூப்பர் பிரதர், தங்கம் பிரதர், வைரம் பிரதர், பவளம் பிரதர், ஐயோ நீங்க அப்படி பிரதர், நீங்க இப்படி பிரதர், ஐயோ நீங்க செஞ்சா அப்படி இருக்கும், நீங்க பாடுனா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் தான் தெரியல. தோத்துறோம். நீங்க பிரசங்கம் பண்ணனா ஐயோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படிலாம் யாராவது என்கிட்ட சொன்னாங்கனாக்கும் அவங்கள விட்டுட்டு ஒரு 10 அடி தள்ளி நான் என்ன செஞ்சிடறது? போயிடுறது. ஆத்தாடி மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு, இன்னைக்கு பாராட்டுறான், சீக்கிரமா நமக்கு ஒரு பாதாளத்தை என்ன செஞ்சிருவான்? மனுஷனுடைய பாராட்டு, மனுஷனுடைய பதவி, மனுஷன் மூலமா வருகிற கணம் எல்லாம் பரிசா வந்து நிற்கும். தோத்துறோம். ஆனா பிசாசனுடைய கணம் இருக்கு பாருங்க. ஒரு மனுஷனை பிசாசு என்ன செய்வான்? கனப்படுத்துவான். புரிஞ்சுக்கணும். பிசாசு கனப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தோத்துறோம். வீடுக்கு மேல வீடு, காருக்கு மேல காரு, வேலைக்கு மேல வேலை, உயர்வுக்கு மேல உயர்வு, பணத்துக்கு மேல பணம், செல்வத்துக்கு மேல செல்வம். தோத்துறோம். ஆமா, அப்ப இதெல்லாம் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் தருகிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரோட நம்மளை கொண்டு போய் ரொம்ப சீக்கிரமா சேர்க்கும். ஆனா பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மள. ஒரே ஒரு அக்காவுக்கு புரிஞ்சிருக்கு இருக்கிறீங்களா? பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்திலிருந்து நம்மளை பிரிக்கும். எப்ப கேட்டாலும் நல்ல ஜெபம், ஜெபத்துக்கு வந்துட்டு இருந்தீங்களே சிஸ்டர், 21 நாள் ஜெபம்னா வந்துருவீங்க, காலை ஜெபம்னா வந்துருவீங்க, இரவு ஜெபம்னா வந்துருவீங்க பிரதர், எல்லாத்துக்கும் வந்துருவீங்க. இப்போ உங்களை ஆளை பார்க்கவே முடியலையே, ஒரே பிஸி பிரதர், ஒரே பிஸி. பீயிங் அண்டர் சாட்டனிக்ஸ் யோக், பீயிங் அண்டர் சாட்டனிக்ஸ் யோக். சாத்தானுடைய நுகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? போயிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கொடுத்து நிரந்தரமா அவரோட இருக்கிற உறவை, அவனோட இருக்கிற உறவா கொண்டு போய் என்ன செஞ்சிருவான்? சேர்த்துருவான். அப்ப பிசாசு கொடுக்கிற கணமும் பிரசன்னத்துல இருந்து நம்மளை பிரிக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற கணம் இருக்கு பாருங்க, அது மெட்டீரியல்ல அளவிட முடியவே முடியாது. தோத்துறோம். நான் சொல்றேன், ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்திட்டார்னா பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ சுகத்தினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ அல்ல. நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறார் என்றால் அவனிடத்திலிருந்து வருகிற வாசனை நறுமணமுள்ள வாசனையாய் மாறும். ஆமென். ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்துறார்னா அவனை தேடி ஜனம் வரும். நான் சொல்லுவேன், ஆமென். நேற்றைக்கு நான் பேசும்போது தான் சொன்னேன், ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் அவனிடத்திலிருந்து மனம் வீசும். கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் அவனை தேடி ஜனம் வரும். கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் அவனை கொண்டு கர்த்தர் இனத்தை எழுப்புவார். கை வைத்து வரல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உடைச்சு ஊத்தி தலைமையிலால தொடச்சு அவரை கனப்படுத்தணும்னு நினைச்சு வந்தா ஆண்டவர் அந்த அம்மாவை கனப்படுத்துறார். என்ன? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும்.
அதுதான் அவளுக்கு கொடுத்த கணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால அவள்கிட்ட இருந்து வந்த வாசனை, ஆமென், நாற்றம் எடுத்த வாசனை, ஒரு விபச்சாரி வேசின்னு சொல்லப்பட்ட வாசனை. ஸ்தோத்திரம். ஆனா இப்ப அவள்கிட்ட இருந்து வந்த வாசனை, அவள் கொடுத்த வாசனை, அந்த இயேசு இருந்த அறை முழுவதும் பரிமள தைலத்தினால் உண்டான வாசனையாக. நான் சொல்லுவேன், இயேசுவின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியாள் என்கிற வாசனை கொடுக்கக்கூடிய பாத்திரம் பேசப்படுகிறாள். That is a honor. அதுதான் கணம், அதுதான் கணம். யோசேப்பை கர்த்தர் இங்க என்ன செய்றாரு? கணப்படுத்துறார். எப்படி கணப்படுத்துறார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 41ஆவது அதிகாரம் கடைசி வசனம் 42:1. வேகமா வாசிங்க பார்க்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஐயா 41 கடைசி 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி. எல்லாரும் சொல்லுங்க, சகல தேசத்தாரும் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பார்வோனின் அரண்மனைக்கு தானே வந்திருக்கணும். பார்வோனின் அரண்மனைக்கு தானே வந்திருக்கணும். அங்க எகிப்தினுடைய பார்வோன் அவன்தான் அதிபதி, அவன்தான் தலைவன், அவன்தான் அதிகாரி, அவன்தான் எஜமானன். அந்த பார்வோனுடைய பெயர் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கணும். பார்வோனை ஆண்டவர் டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டு கொண்டு போய் கர்த்தர் யோசேப்பை வச்சுட்டாரு. இப்ப வரவன் பூரா யார்கிட்ட வரணும்? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட வரணும்? நான் சொல்றேன், இதுதான் கர்த்தரால் உண்டாகிற கணம். ஆமென். இப்ப யோசேப்பினிடத்துல சகல தேசத்தில் உள்ள ஜாதிகளும் சகல தேசத்தில் உள்ள ஜனங்களும் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவனோடு உடன் பிறந்த சகோதரர்களும் யோசேப்பிடத்தில் என்ன செய்றாங்க? மடிப்பிச்சை கேட்டு வர்றாங்க. தோத்திரம். சுவாப்பாட்டுக்கு வழி இல்லை சாமி, ஏதாவது போடுங்க சாமி, ஏதாவது போடுங்க சாமி. வந்து யோசேப்பு கிட்ட நிக்கிறாங்க 10 பேரும். தோத்திரம். 11 பேர். அதுல ஒரு ஆள் அப்பா சொல்லிட்டாரு, ஆமா ஆமா இவனுக்கு முன்னால இருந்த ஒரு ஆள் இல்லாம போயிட்டான், இப்ப அவன் காலத்துக்கு பிற்பாடு இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு, அவனை நான் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன், 10 பேர் போயிட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்பிட்டாரு. அப்ப 10 பேர் வந்து யோசேப்புக்கு முன்னால் நிக்கிறாங்க. யோசேப்பு யாருன்னு 10 பேருக்கு தெரியல, 10 பேர் யாருன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. பாதிக்கப்பட்டவன் வந்தானே, யார் பாதிப்புக்கு காரணமா அவங்களை ஈஸியா என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். தோத்துறோம். அப்படி 10 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனேயும் பைபிள் சொல்லுது, கொஞ்சம் கடினமாகத்தான் அவனை என்ன செய்தான், அவர்களை நடத்தினான். கொஞ்சம் கடினமாகத்தான் நடத்தினான். ஆனா அவனுடைய செயல்பாடு கடினமா இருந்தது, இருதயம் லகுவா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் கடைசியா பறந்து அவனுக்கு பின்னால பிறந்த அந்த பெஞ்சமின் அவன் என்ன செய்யல, பார்க்கல. ஆமா, குடும்ப காரியத்தெல்லாம் விசாரிக்கிறான், அப்பா நல்லா இருக்கிறாரெல்லாம் விசாரிக்கிறான். ஆனா தன்னை வெளிப்படுத்தவே இல்லை, யாருன்னு சொல்லவே இல்லை. கடினமா நடத்துறான், வேவுக்காரன்னு சொல்றான், என்னென்னமோ சொல்றான். தோத்துற. கடைசியில சிமியோனை குடுந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு மிச்சம் 9 பேரை அப்பாட்ட அனுப்புறான். அப்பாவும் வாங்கி சாப்பாடை சாப்பிட்டுட்டு காலியாகிற வரைக்கும் சிமியோனை குறித்து கவலைப்படவே, சாப்பாடு காலியாகிற வரைக்கும் திரும்ப தன் பிள்ளைகளை எகிப்துக்கு என்ன செய்யவே இல்லை. யாக்கோபு இப்படிப்பட்ட ஆளா இருக்கு பாருங்க. தோத்துறோம். யாப்போக்க தாண்டி இஸ்ரவேலாய் மாறினா கூட அப்பப்ப சில விஷயம் உள்ள இருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, எலும்பிக்கிட்டே இருக்கு. சிமியோன் தானே போனா போயிட்டு போறான். ஆனா பெஞ்சமினை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். ஐயா பெஞ்சமினை கொண்டு போனா தான் சிமியோன் வருவான். சிமியோனா போறான். ஏன்னா அவன் யார் வெத்த புள்ள, லேயால் வெத்த புள்ள. தோத்துறோம். அதனால அப்படி இருக்கட்டும் அப்படின்னு ஒருவேளை மனசுல என்ன செஞ்சாலும் இருந்திருக்கலாம். சில பெற்றோர்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்களே, ஒரு கண்ணில், ஆமா தோத்துறோம். அது 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 ஏன் மாதிரியே இருக்கு, அதனால என் புள்ள. அது ஓ மாதிரியே இருக்கு, அதுவும் குறிப்பா உங்க அப்பா மாதிரியே இருக்கு, அதனால யார் புள்ள. ஐயோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு யார் பிள்ளைதான், ரெண்டு யார் பிள்ளைதான். இந்த 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 அப்பா மாதிரி அம்மா மாதிரி பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க. தோத்துறோம். ஆமா, பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பாலாம் அப்படியே ஐயோ என் பிள்ளை, என் மக. ஆமா தோத்துறோம். நம்ம ஊர்ல பழமொழி எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமகா உடைச்சா பொன்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மக என்ன தப்பு பண்ணினாலும் அப்பா என்ன செய்யவே மாட்டாரு, அது என் பிள்ளை, அது வந்து தப்பே என்ன செய்யாது, பண்ணாது. ஆனால் அது நலுக்குப்படாமல் எல்லா வேலையும் என்ன செஞ்சிடும். ஆனால் பையன், ஆமாம் தோத்துறோம். நிறைய ஆம்பளை பையலுக்கு காப்பாற்றப்படுவதே யாரால் தெரியுமா, அடே அப்பா. என்ன பண்ணாலும் சரி, அங்க அப்பா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கியிருப்பாரு, இவங்க ஓடி குறுக்க போய் அடியே விழுந்திருக்காது, கை தான் என்ன செஞ்சிருக்கோம், ஓடி இருக்கும். அப்படி ஓங்கி இருப்பாரு. அப்பா கையை ஓங்கின உடனே அம்மா சொல்லுவோம், ஐயோ என் பிள்ளைய கொல்றாரே. நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருப்பிய போல தெரியுது. அல்லேலூயா
அல்லேலூயா. சிமியோனை குறித்து பெஞ்சமினை கொடுத்துட்டோம்னா ஒருவேளை பெஞ்சமினும் போயிடுவான், சிமியோனும் கிடைக்கல. இப்ப அப்பாவுடைய எல்லாருடைய மனசும் அங்க எகிப்தில் அடிமையாய் வைக்கப்பட்டிருக்கிற சிமியோனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கு. இங்க சாப்பாடு காலி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு காலி ஆனவனே என்ன தைரியத்தில் யாக்கோபு சகோதரர்கிட்ட சொன்னாரு தெரியல, பெத்த பிள்ளைகிட்ட சொன்னாரு தெரியல, நீங்க போய் சாப்பாடு என்ன செஞ்சுட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. முதல்ல ரூபன் போய் பேசுறான், அப்பா நீங்க பெஞ்சமினை என்கிட்ட நம்பி கொடுங்க, தோத்துறோம். அப்பா என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா, மூத்தவனை அப்படி இப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போனதே நீ தானடா, தோத்துறோம். தூதாயும் பழத்தை கொண்டு போய் இல்லையாள்கிட்ட கொடுத்து தோத்துறோம். ஆமா அப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சு. இது எல்லாமே காரணம் யார்தான், நீ தானடா. உன்னை நம்பி எல்லாம் பெஞ்சமினை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா பிடிவாதமா இருக்காரு. இப்ப சாப்பாடு காலி ஆற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு காலியான உடனேயும் யூதா போய் பேசுறான், எப்பா உங்க பிள்ளைய என்கிட்ட கொடுங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா நான் என்ன செய்றேன், கொண்டு வந்து தர்றேன். ஆமா அந்த பழி என் மேல வந்து சுமரட்டும், என்னென்ன கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் கன்வின்ஸ் பண்றான். இப்ப யாக்கோபு யோசேப்புக்கு கொஞ்சம் வாசனை திரவியங்கள், அந்த தேசத்தில் இருந்த எல்லா விதமான நலதங்கள் நல்ல பொருட்கள் அதெல்லாம் காணிக்கையா எடுத்துக்கிட்டு பிள்ளைகளை அனுப்புறான். தோத்துறோம். யோசேப்பு போய் மறுபடியும் தன்னுடைய சகோதரன் பெஞ்சமினை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. தோத்துறோம். ரொம்ப அழகான ஒரு சம்பவம். இப்ப யோசேப்பு பெஞ்சமினை ரெடியா இருக்கும்போது கூட்டிட்டு வந்த உடனேயும் அவன் தான் தன்னுடைய கடைசி சகோதரன், அவன் தான் தன்னுடைய ரத்தம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவனால் அதை அடக்கி கொள்ள முடியாம என்ன செய்றான், அழுகிறான். ஓரமா போய் நின்று கதவை அடைச்சுக்கிட்டு அழுதுட்டு திரும்பி முகத்தை கழுவிட்டு வர்றான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26. ஆமா 25 இருந்து வாசிங்க பாப்போம். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியா மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கை ஆயத்தமாய் வைத்து காத்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்புக்கு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து 30 வசனத்தை வாசிங்க பிரதர். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியா அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். கையை வைத்து வரலையே சொல்லுங்க பாப்போம். அதாங்க நல்மனசாட்சி. அதுதான் நல்மனசாட்சி உள்ள இருதயம். தோத்துறோம். எவ்வளவோ துரோகம் பண்ணாங்க, எவ்வளவோ பகைச்சாங்க, எவ்வளவோ அநியாயம் பண்ணாங்க, எவ்வளவோ அக்கிரமம் பண்ணாங்க. எந்த காரியமும் தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல யோசேப்புட்ட. ஆனா எல்லா தவறுகளையும் அவனிடத்தில் என்ன செய்தார்கள், சுட்டி காண்பித்து அவனை அரை நிர்வாணமாக்கி குழியில தூக்கி வீசி எறிந்து அவன் அற்பமான வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையில வித்து போட்டு அவன் லைஃப்ல என்னென்னலாம் நடந்திருக்கும். அவங்கள பார்த்த உடனே அவன் மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும். டே ரூபா, உன்னை மன்னிக்கிறேன்டா. இவங்கெல்லாம் என்ன அடிச்சு கொள்ளணும்னு நினைச்ச போது நீ ஒரு ஆள் தான்டா எனக்கு சப்போர்ட் பண்ணி குழியிலிருந்து தூக்கி எடுத்த. ஆனா அந்த இடத்துல கூட எனக்காக வழக்காடாம காசுக்கு விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டியாடா. காசுக்கு விற்கிறதுக்கு தோத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் எகிப்தியர்கள் எபிரேயர்களோடு உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க அருவருப்பானவர்கள். எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். அதனால அவன் எகிப்தியர்களுக்கு தனியா ஒரு மேஜை. இப்ப யோசேப்பு ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆப்போசிட் சைடுல இந்த 10 பேர் என்ன செய்றாங்க, 11 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 11 பேர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், மூத்தவன்ல இருந்து இளையவன் வரைக்கும் வரிசையா அவங்க வயதுக்கு அவங்க பிறப்பினுடைய அடிப்படையில் வரிசையா உட்கார வச்சிருக்காங்க. இப்ப ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு தான் டேபிள்ல இருக்கிற பிரெட்டை பிச்சு ஒவ்வொருத்தவனுக்கும் யோசேப்பு என்ன செய்யறான், கொடுக்குறான். கொடுக்கும்போது கொடுத்தவனுடைய மனது தூய்மையாக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தது. வாங்கி சாப்பிடும் போது ஒவ்வொருத்தனுடைய உள்ளம் வாதித்தது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த யோசேப்பு தன்னை உடனடியாகவே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். தன்னை உடனடியாகவே தன் சகோதரன் சொல்லி இருக்கலாம். எப்ப சொல்றான், உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அதுக்கு பிற்பாடு தான் யோசேப்பு நான் தான் யோசேப்புன்னு வெளிப்படுத்துறான். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, தனக்குள் வந்ததான அந்த நல் மனசாட்சி, தனக்குள் வந்ததான அந்த தெளிக்கப்பட்ட இருதயம் தன்னை சார்ந்தவர்களுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நல்ல இருதயம். ஐயா, இயேசு உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தாரே. நான் சொல்றேன், எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை அநியாயங்கள், எத்தனை அருவருப்புகள் அவருக்கு முன்னால நம்ம செஞ்சாலும் அவருடைய நல்ல இருதயம் உங்களை என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் நேசித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் அந்த பகுதியை வாசிக்கும் போது உட்கார்ந்து அழுதேன்.
என்ன ஒரு அழகான இருதயம் யோசேப்புக்கு. சின்ன விஷயத்தை ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசின உடனேயும் நம்மளால அவங்கள மன்னிக்கவே முடியலையே. சின்ன விஷயம் நம்மளை பத்தி ஒருத்தவங்க குற்றப்படுத்தின உடனே நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையே. சின்ன காரியம் நம்ம குடும்பத்தில் நடந்த உடனேயும் நம்ம உடனே தீர்மானம் எடுத்துறோம், செத்தா கூட இனிமே அவன் மூஞ்சில என்ன செய்ய மாட்டோம், அப்படி தீர்மானம் எடுத்துறமே. எவ்வளவு பெரிய துரோகத்தை யோசேப்புக்கு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கிறது. அத்தனையையும் தூக்கி ஓரமா கடைசிட்டு இவர்கள் என் சகோதரர்கள், இவர்கள் என் தாயின் பிள்ளைகள். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களையும் பார்த்து எனக்கு, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த பலிபீடத்திலிருந்து அவருடைய வார்த்தை அப்பமாக உங்களுக்கு எனக்கு பிற்கப்படுகிறது. இந்த வார்த்தையை வாங்கி சாப்பிடுகிற நீங்களும் நானும் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். உள்ளம் வாதிக்கிறது, உள்ளம் வாதிக்கிறது. ஒவ்வொருத்தவனுக்கும் சாப்பாடு எடுத்து எடுத்து என்ன செய்யறான், பிச்சு கொடுக்குறான். பெஞ்சமினுக்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுத்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அவனை நான் இது வரைக்கும் அவன் பிறப்பு நான் பார்த்ததே, அவனை பார்ப்பனான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் கடவுள், நான் ஆராதித்த அந்த யெகோவா தேவன் எனக்கு வாழ்க்கையை பிச்சையா போட்டு என்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சவனை இன்னைக்கு பார்க்கறதுக்கு எனக்கு முன்னால கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம குடும்பத்தில் நம்ம ரட்சிக்கப்படுவோமா, நம்ம மணந்துருவோமா, நம்ம ஆலயத்துக்கு வருவோமா, நம்ம ஆண்டவரை தேடுவோமா இப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம குடும்பத்தில் இருந்த பலருக்கு என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கோம். யாரோ ஒருத்தருடைய ஜபத்தினால தான் இன்னைக்கு நம்ம இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? யாரோ ஒருத்தருடைய பிரயாசம், யாரோ ஒருத்தருடைய சுவிசேஷம், யாரோ ஒருத்தருடைய ஜபம் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்ய வச்சிருக்கு, நம்மளை உட்கார வச்சிருக்கு, உட்கார வச்சிருக்கு. நான் சொல்றேன், நம்ம இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்துக்கு வருவதற்காக மற்றவங்கெல்லாம் பரிதபிச்சதை விட உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் பரிதபிச்சு கொண்டே இருந்தார். அவர் பரிதபித்து 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 அந்த பரிதபிப்பு ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, நிறைவேறிச்சு. அது நிறைவேறும் போது மற்றவங்க எல்லாருக்கும் இருந்த சந்தோஷத்தை விட, உங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க, உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இருந்த சந்தோஷத்தை விட உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு பெரிய சந்தோஷம். இவனை பார்ப்பேனா, இவனை பார்ப்பேனா, இவனை பார்ப்பேனா, இவன் வருவானா, என் சமூகத்துக்கு வருவாளா அப்படின்னு எதிர்பார்த்து 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 காத்திருந்தவருக்கு அவருடைய ஏக்கத்துக்கு ஒரு பெரிய விடை கிடைத்தது. அவர் எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய நிறைவு உண்டானது. என்ன? பெஞ்சமினை யோசேப்பு அவன் கண்களில் பார்த்து விட்டான். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன், அலையில சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்கள் கருவை அவருடைய கண்கள் கண்டது. உங்கள் கருவை அவருடைய கண்கள் கண்டது போல இன்றைக்கு உங்களை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. இனி அவர் உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நீங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, சேர வேண்டியவரோட சேர்ந்துட்டீங்கல்ல, உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கல்ல, இனி அவருடைய அப்பம் உங்களுக்கு தான், அவருடைய பங்கு உங்களுக்கு தான், அவருடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நன்மையும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். அப்பத்தை எடுத்து கொடுக்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போஜனத்தை பங்குகளாக எடுத்து கொடுக்கிறான். அதுக்கப்புறம் கீழே பின்னால படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 44வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 44, 45 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கு முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு ஒரு நாள் இப்படி அழுது நம்ம பார்த்ததே இல்லையாப்பா. யோசேப்பு ஒரு நாள் இப்படி சத்தம் போட்டு பார்த்ததே இல்லையாப்பா. ஏன்பா இப்படி அழுகிறான், ஏன்பா இவ்வளவு அழுக, இவ்வளவு சத்தம்? ஒன்னே ஒண்ணுதான் காரணம், தன் தாயின் பிள்ளைகளை கண்டுவிட்டான். தன் தாயின் பிள்ளைகளை கண்டுவிட்டான். அவங்கள பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு அணைச்சு கட்டி அணைத்து முத்தமிட்டு, ஐயா குழியில தூக்கி போட்டியே, எகிப்தியர்கள் கையில வித்து போட்டியே, அந்த யோசேப்பு நான் தாயா, அந்த யோசேப்பு நான் தாயா, அந்த யோசேப்பு நான் தான். என்னை விட்டு நீ தூரம் போயிடாத, நீ என் கூட இரு.
யோசேப்பு தன் வீட்டில் இருந்து அரண்மனையிலிருந்து வண்டி அனுப்புறான், பரிசு பொருட்கள் அனுப்புறான். செத்து போய் இருந்ததான யாக்கோப, ஆவியில முறிந்து போய் இருந்த யாக்கோப உயிர்ப்பிக்கும்படிக்கு ஒரு வண்டியை அனுப்பி அவனை திரும்பவும் எகிப்தின் அரண்மனையில் கொண்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறான். எனக்கு அந்த பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் கில்ட்டி கான்சியஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது, குற்றம் செய்த மனப்பான்மையோடு உட்கார்ந்து இருக்கும் போது, வாதிக்கப்பட்ட இருதயத்தோடு உட்கார்ந்து இருக்கும் போது யோசேப்பு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணியை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். That is a positive approach. தூய்மையான மனசாட்சி, நல் மனசாட்சி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா யாரையும் காயப்படுத்தவே, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெந்த புண்ணுல எரியிற தீல அதை ஊத்துவாங்க. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஏற்கனவே வெந்துகிட்டு இருக்கும், ஏற்கனவே நொந்து இருப்போம், மனசு அப்படியே அப்படியே வேதனையோடு இருப்போம். அப்பதான் சில சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கே தெரியும் உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு. நீ பைபிளை தூக்கிட்டு ஏசுன்ட்டு போகும்போதே எனக்கு அன்னைக்கே தெரியும், ஜபன்ட்டு போகும்போதே தெரியும். இன்னைக்கு பத்தியா இதெல்லாம் நடந்துருச்சு பத்தியா. ஏற்கனவே நொந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, நோகடிப்பாங்க. ஆனால் நான் பைபிள் சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்க விசனப்படாதீங்கப்பா, என்னை அடிமையா வித்துட்டீங்கன்னு நீங்க விசனப்படாதீங்கப்பா, என்னை குழியில தூக்கி போட்டீங்கன்னு நீங்க விசனப்படாதீங்கப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, இதெல்லாம் நீங்க தற்செயலா செஞ்சது இல்ல, இது ஏற்கனவே ஆதீனத்துல திட்டம் பண்ணினது. ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் உருவாக்கி, இப்படியெல்லாம் பாடுபட்டு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு, ஆமென், நம்ம எல்லாருக்கும் ஜீவ ரட்சண்யம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்ம பேசுறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்ம விசுவாசத்தை தூண்டுற மாதிரி சொல்றோம்? இன்னைக்கு எத்தனை பேரை மன்னிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு 44வது அதிகாரம் 43வது அதிகாரத்துல மன்னிச்சிட்டான், தன் சகோதரர்களை மன்னிச்சிட்டான். இப்ப முற்றிலும் தான் சகோதரர்கள் செய்த எல்லாத்தையும் மறந்துட்டான்றதுக்கு அடையாளம் தான் சொல்றான். உங்கள் வம்சம் ஒளிந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவர் என்னை நம்ம எல்லாரையும் ஜீவரட்சணம் பண்ணுவதற்கு என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். நம்முடைய பாலிசி இப்ப எல்லாருடைய மனநிலையில் இருக்கிற பாலிசி என்ன தெரியுமா? எல்லாரையும் மன்னிச்சிட்டோம், ஆனா பக்கத்துல யாரும் என்ன செஞ்சுக்கிற வேண்டாம், வச்சுக்கிற வேண்டாம். தோத்திரம். மாமனார் மாமியார் செஞ்சதெல்லாம் ஆமா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஆனா பக்கத்துல என்ன செய்ய வேண்டாம், வச்சுக்க வேண்டாம். ஏன்னா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு என்ன வரும், ஞாபகத்துக்கு வரும். அப்ப அது இன்னும் கொஞ்சம் வேதனையும் கசப்பையும் உண்டாக்கும். அதனால நான் மன்னிச்சிட்டேன், என்னால எதையும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. நீங்க மறக்கிறீங்கன்னா உங்களை விரோதிச்ச, உங்களுக்கு துரோகம் பண்ணின, உங்களுக்கு எதிராக பேசின, உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சவங்களை உங்க பக்கத்துல வச்சு அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதுதான் நீங்க மறந்துட்டீங்கன்றதுக்கான அடையாளமே. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அது முடியாது பாஸ்டர், அது முடியாது. அது திரும்ப திரும்ப அவங்க நான் மாறிட்டேன், ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? உங்களை மாத்தின ஆண்டவருக்கு உங்களை துரோகம் பண்ணினவங்களுக்கு மாத்துறதுக்கு ஒரு நொடி போதும். அவங்களுடைய மாற்றத்துக்கு யார் பயன்பட வேண்டும் என்றால் நீங்கள் தான் பயன்பட வேண்டும். யோசேப்பு தான் அங்க பயன்படுத்தப்பட்டானே தவிர வேற யாரும் அங்க என்ன செய்யப்படவில்லை, பயன்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நல் மனசாட்சி தேவை, தெளிக்கப்பட்ட இருதயம், அதுல ஒரு சுத்திகரிப்பு என்ன செய்யணும், வரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்க வேண்டியவங்களை என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன். என் இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்புகள் என்ன செய்யட்டும், மாறட்டும். என் இருதயத்துக்குள்ள இருக்கிற போட்டி, என் இருதயத்துக்குள்ள பொறாமை. நான் சொல்லுவேன், சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமா பேசி என்னை காயப்படுத்தி ஊரை விட்டு விரட்டின, துரத்தின, என்னை அவமானப்படுத்தின, என்னை ஒண்ணுமில்லாம போயிடணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னால நான் என்ன செய்வேன், தலை நிமிர்ந்து வாழுவேன். என்னுடைய தலை நிமிர்வு அவர்களுக்கு வெட்கத்தை என்ன செய்யும். நான் சொல்லுவேன், இந்த சத்திய வேதம் ஒரு நாள் அப்படி என்ன செய்யறது இல்ல, கற்றுக் கொடுக்கிறதே இல்ல. உங்கள் தலை உயர்வு அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவதற்காக சத்திய வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. சத்திய வேதம் சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, நீங்கள் உயரும் போது உங்களை அவமானப்படுத்தினவர்களும் உங்களோடு உங்கள் மூலமாக என்ன செய்ய வேண்டும், உயர வேண்டும். அதைத்தான் பைபிள் என்ன செய்யுது,
சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு பைபிளுக்கு மாறா, வசனத்துக்கு மாறா, சத்தியத்துக்கு மாறா வித்தியாசமான உபதேசங்களோட நம்ம போய் நம்மளை பாலடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு. யோசேப்பு உயர்த்தப்படும் போது உயர்த்தப்பட்ட பின்ன சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஜீவரட்சணியம் உண்டாகும்படிக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் என்ன செய்ய போறீங்க? ஆசீர்வதிக்கப்பட போறீங்க, ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. தோத்திரம். இதுக்கு முன்னால இருந்த இடத்துல இருந்து இப்ப நான் உங்களை ஷிஃப்ட் பண்ண போறேன். உங்களை நான் வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்ன செய்ய போறேன்? நான் மட்டும் அரண்மனையில் இருந்தா பத்தாது, நான் மட்டும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தா பத்தாது. இனி எங்க அப்பா மரிக்க போகிற அந்த கடைசி தருணத்துல அவர் தன்னுடைய நரைமயிரை பூமியில் இறக்கிறதுக்கு முன்னால அவர் வேதனையோடு மரிக்க கூடாது. நான் பார்த்த ஆசீர்வாதத்தை அவரும் பார்த்து தான் என்ன செய்யணும்? கை வைத்து வழியில சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நல் மனசாட்சி, அதுதான் நல் மனசாட்சி. நான் சொல்றேன், இந்த நல் மனசாட்சிக்குள்ளதான் தெய்வீகமான தூய்மையான அன்பு இருக்கிறது. இந்த நல் மனசாட்சிக்குள்ளதான் மன்னிப்பு இருக்கிறது. இந்த நல் மனசாட்சிக்குள்ளதான் இரக்கம் இருக்கிறது. இந்த நல் மனசாட்சிக்குள்ளதான் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறது. கையை உயர்த்தி உரலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் என்னுடைய திருச்சபையிலிருந்து ஒரு சகோதரர் குடும்பமாக சில மனத்தாங்களோடு கூட எங்களுடைய சபையிலிருந்து வெளியே போனாங்க. வெளியில் போயிட்டு அவங்க என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதா நான் காதுக்கு கேள்விப்பட்டேன். என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பாஸ்டர் மோத்திஸ் அவருக்கு வருகிற காணிக்கை பணங்களையும் அவருக்கு வருகிற வருமானங்களையும் கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காம, பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிறாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு குறித்து சேர்த்து வைக்காம முழுசா எல்லாத்தையும் தேவனுடைய ஊழியத்துக்குன்னு என்ன செய்யறாரு? எனக்கு இதை குறித்து கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல சாட்சியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். தட் இஸ் நாட் a complaint. அவருக்கு அது கம்ப்ளைண்டா என்ன செஞ்சிருக்கு? தோணி இருக்கு. நான் சொல்றேன், என் ஆண்டவருக்கு நான் என் கைகளில் கொடுக்கிற பணத்தை அவருடைய ராஜ்யத்துக்காக உண்மையாய் செலவு பண்ணுகிறேன் என்கிற நல்ல சாட்சியை கர்த்தர் கேட்க வைத்தார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுவேன், எதையும் எனக்குள்ள நல் மனசாட்சி அல்லது தூய்மையான அந்த தெளிக்கப்பட்ட இருதயம் வந்துருச்சுன்னா நான் எனக்குன்னு எதையும் என்ன செய்ய மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். என்னுடையதுன்னு யோசிக்க மனசே வராது. தோத்திரம். யோசேப்புக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போது, இந்த சீட் கிடைச்ச போது இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எபிரேயர்களை, எந்த எபிரேயர்களை எகிப்தியர்கள் அருவருப்பாய் பார்த்தார்களோ அந்த எபிரேயர்களை தனக்கு முன்னால தனக்கு சமமா உட்கார வச்சு தன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். கைவித்து வழியிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது நமக்கு தேவை தெளிந்த தூய்மையான மனசாட்சி உள்ள இருதயம். இந்த இருதயத்துக்குள்ள மன்னிப்பு என்ன செய்து கிடக்கிறது? நிரம்பி கிடக்கிறது. ஒருவேளை கொஞ்சம் மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷத்துல எத்தனை பேரை நம்ம இன்னும் மன்னிக்காம இருக்கிறோம்? எத்தனை பேரை இன்னும் நம்ம நேசிக்காம இருக்கிறோம்? எத்தனை பேருடைய துரோகங்களை இன்னும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்? இல்ல, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பங்கிட்டு கொடுக்க போகிறேன். என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். எனக்கு தேவன் தந்த வாய்ப்பை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நான் அவங்கள துரோகிகளாய் பார்க்காமல் அவர்கள் எனக்கு அனுமதித்த எல்லா நஷ்டங்களும் தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் தேவன் என்னை இந்த பாதையிலே நடத்தினார் என்று நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறாரு. உங்களுக்கு முதல்ல சுத்திகரிப்பு எதுல தேவை தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் சுத்திகரிப்பு முதல்ல எதுல தேவை தெரியுமா? நல் மனசாட்சி, துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம். தெளிக்கப்பட்ட இருதயம். இன்னைக்கு ஆண்டோட சொல்ல போற, ஆண்டவரே என் இருதயத்தை மாத்திருங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு வரட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற போட்டி மனப்பான்மை, எனக்குள்ள இருக்கிற விரோதமான எண்ணங்கள், எனக்குள்ள இருக்கிற மன்னியாத குணங்கள், எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கடினமான பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யட்டும்? நான் ஃபீல் பண்ணுறேன், தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன். தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கிலாம் நான் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. இருக்க இடத்துல அப்படி எழும்பி நின்று ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபித்து நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே,
என்னுடைய கேரக்டர்ல ஒரு சேஞ்சஸ் வரட்டும் ஆண்டவரே, என்னுடைய நடவடிக்கையில ஒரு சேஞ்சஸ் வரட்டும் ஆண்டவரே, என்னுடைய மனப்பக்குவத்தில் ஒரு சேஞ்சஸ் வரட்டும் ஆண்டவரே. பழி வாங்குகிற இருதயம் எனக்கு வேண்டாம், பழி சொல்லுகிற இருதயம் எனக்கு வேண்டாம், பகைக்கிற இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரியாசம் பண்ற இருதயம் எனக்கு வேண்டாம். உத்தமமாய் ஆண்டவரே, உண்மையான இருதயம் உள்ளவனாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய்மையான இருதயம் உள்ளவர்களாக, நல்மன சாட்சி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் உண்மையா கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், அங்கங்க பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான்ற ஒரு மனநிலையோட உங்க பக்கத்துல கர்த்தர் வந்திருக்கிறார்ல பிரதர் சிஸ்டர், உங்க பக்கத்துல கர்த்தர் வந்திருக்கிறார்ல, இப்போ ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார்ல, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்ல. ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை நான் பேசணுன்றதை விட அடிப்படையான சத்தியத்தை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ஆமென். கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வருவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தினால் ஒரு துறை உண்டாக்கப்பட்டது. இன்றளவும் நீங்கள் அந்த கிருபாசன தண்டையில சேருவதற்கு அவருடைய ரத்தம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றளவும் அவருடைய கிருபாசன தண்டையில சேருவதற்கு உங்க வாழ்க்கையில பின்மாற்றங்கள், தடைகள், போராட்டங்கள், இழப்புகள், ஆமென், சோம்பேறித்தனங்கள், சோர்வுகள், தடுமாற்றங்கள் இவைகள் வரும் பொழுது ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்காக மன்றாடுகிற, பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் சுத்திகரிக்க வேண்டிய முதலாவது நிலை, சுத்திகரிக்க வேண்டிய முதலாவது இடம், துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம், தெளிக்கப்பட்ட இருதயம், பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம். நம்முடைய இருதயத்துல இருக்கிற ஆமென் அந்த துர்மனசாட்சி, சுயநீதி, எனக்கு ஒரு தவறு இல்ல, நான் செய்யறது எதுவும் தப்பு இல்ல அப்படின்ற எண்ணங்கள் இன்னைக்கு மாறட்டும். நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நிறைய உமக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. 2024 நான் இருந்த மாதிரி ஆண்டவரே, இதுக்கு முன்னால எனக்கு இருந்த அனுபவம் மாதிரி இனி இருக்க போறது இல்ல. I want to change my lifestyle. I want to change my heart. என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாத்தணும்னு விரும்புறேன். நான் பரத்துக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு வேற இருதயத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு வேற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தேவ மனிதர்களோடு சேர்ந்த போது, தேவனுடைய கரத்தில் இருக்கிற தேவனுடைய அப்பத்தை வாங்கி புசித்த போது, தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் சவுலுக்குள் வந்த போது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை தந்தார். You need the different heart. You have to change your heart. You have to change your mindset. You should forgive the people. ஜனத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இருதயம் மாற வேண்டும். ஹalleluya. நான் பாவம் செய்தே, உம்மை நோகச் செய்தே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, ரெண்டு கையை உயர்த்தி, என்னே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உந்தன் வல்லமை இழந்தேனையா, உந்தன் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே. ரெண்டு கையை உயர்த்தி உண்மையாய் உங்க சத்த உயரட்டும். என்னை மன்னியும், என்னை
இயேசுவே இயேசுவே என் தெய்வமே